அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பேராசிரியர் ஆரோக்கியமேரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 2011 முதல் உலக திருக்குறள் மையத்தில் நான் இணைந்துள்ளேன். நான் ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர். என்னை தமிழின்பால் பற்றுக்கொள்ளச் செய்து, அதுவும் திருக்குறளில் சிறப்பு பயிற்சி தந்து, என்னை ஆய்வு கட்டுரைகள் எழுதும் அளவிற்கு என்னை உயர்த்திய எனது பேராசான் முனைவர் பு. மோகனராசு அவர்களுக்கு எனது முதல் வணக்கம் மற்றும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கம். 2025 என்னுடைய முதல் பணி என்று சொல்லும் பொழுது, திருக்குறள் உலக நூல் என்ற உலக சாதனை மாநாட்டினை அரசு கலைக்கல்லூரி வண்ணாரப்பேட்டையில் திருவள்ளுவரின் வறுமையியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் பேராசிரியர் சங்கருடன் இணைந்து நடத்தியுள்ளேன். 11 ஆய்வறிஞர்கள் ஆய்வுக் கட்டுரை வழங்கினர். அதற்காக திருக்குறள் உலக சாதனை தகைமைசால் ஆளுமையர் விருது பெற்றுள்ளேன். முனைவர் பட்ட நெறியாளராக பணியாற்றுகிறேன். திருக்குறள் உலக திருக்குறள் மையம் நடத்திய மாநாடுகளில் பணியாற்றியுள்ளேன். விருதுகள் என்று பார்க்கும் பொழுது, உலக திருக்குறள் மையத்தின் வழியாக திருக்குறள் இசை செம்மல், திருக்குறள் ஒப்பாய்வு செம்மல், திருக்குறள் வழிகாட்டு ஆய்வுரை செம்மல், திருக்குறள் உலக ஆய்வு பேர்வழி போன்ற விருதுகளை பெற்றுள்ளேன். பாரதி கலைக்கழகம் திருக்குறள் சுடர் என்கின்ற ஒரு விருதினை கன்ஃபூசியஸும் திருவள்ளுவரும் என்ற தலைப்பினில் பேசியமைக்காக கொடுத்துள்ளது. உலக திருக்குறள் பேரவை திருக்குறள் விருது அளித்துள்ளது. அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் சிறந்த கவிதைக்கான பாராட்டு பட்டயத்தை வழங்கியுள்ளது. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவரின் கணக்கியல் சிந்தனைகள் குறித்த உரையாற்றியுள்ளேன். பெரம்பூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. இதில் 8வது மற்றும் 9வது வகுப்புகளில் படிக்கும் மாணவிகள் பங்கேற்று வருகின்றனர். உலக திருக்குறள் செம்பதிப்பு குழுவில் பங்கேற்றுள்ளேன். உலக திருக்குறள் மையத்தின் மகளிர் புலன இயக்குனராக பணி செய்து வருகிறேன். நூல் வெளியீடு என்ற வகையில் திருக்குறளும் முப்பெரும் இலக்கியங்களும் என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆய்வுக் கட்டுரைகள் என்கின்ற வகையில் திருவள்ளுவரின் வறுமையியல் சிந்தனைகளும் அதனை போக்கும் வழிவகைகளும், தமிழக அகழாய்வுகளும் திருக்குறளும், சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த ஆய்வு, சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமா ஆரிய நாகரிகமா என்பதனை குறித்த ஆய்வு போன்றவை வழங்கியுள்ளேன். திருக்குறளின் சிறப்பினை விளக்கும் கவிதைகளை எழுதியுள்ளேன். திருவள்ளுவரின் நல்வாழ்வியல் சிந்தனைகளை சுட்டும் இசை பாடல்களை பாடியுள்ளேன், எழுதியுள்ளேன். இதில் நான் இன்று வரை இந்த திருக்குறள் உலக திருக்குறள் மையத்தில் எனது பணிகளை செவ்வனே ஆற்றி வருகிறேன். இனியும் ஆற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து வரும் எனது பேராசான் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக திருக்குறள் ஆய்வாளர் சுந்தர எல்லப்பன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். 2025 என்னுடைய செயற்பாடுகளின் நிறைவாக 2 நூல்கள் வெளியிட்டுள்ளதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, திருவள்ளுவரின் உலகளாவிய எதிர்ப்பியல் சிந்தனைகள் மாநாட்டில் வெளியிடப்பட்டது. இந்த மாநாடு தொடர்பாக 2வது நூலாக வழிகாட்டுரைகள் என்னும் நூலையும், அதாவது உலக சாதனை மாநாட்டு ஆய்வாளர்கள் கட்டுரை எழுதுவதற்கு தேவையான வழிகாட்டுரைகளை ஒரு நூலாக வெளியிட்டு நான் இந்த நேரத்திலே செயல்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அனுபவமாக ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் திருக்குறளில் கொண்டுள்ள ஈடுபாடு காரணமாக ஈடுபாடு காரணம், 2வது ஐயா அவர்களுடைய திருக்குறள் தொடர்பு காரணமாகவும் நான் நல வாழ்வு, நோயற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டு
அந்த எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருக்குறள் சாதனையாளர் டாக்டர் புஷ்பா கிருட்டி அம்மையார் அவர்களை அழைக்கிறோம். ஒன்றே உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். உலக திருக்குறள் மைய நிறுவனர் குறஞானி ஐயா உட்பட்ட அனைத்து திருக்குறள் சான்றோரையும் வணங்கி மகிழ்கின்றேன். என் பெயர் திருக்குறள் தூதர் உலக சாதனையாளர் டாக்டர் புஷ்பா கிருஷ்டி. நான் கனடாவில் கடந்த 37 வருடங்களாக வசிக்கின்றேன். கடந்த 6 வருடங்களாக இவ் அமைப்பில் இணைந்து பணியாற்றி வருகின்றேன். உலக திருக்குறள் மையமான இவ்வரங்கில் என்னை இணைய வைத்தவர் திருக்குறள் தூதர் பேராசிரியர் மா சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் நன்றி. 2022ஆம் ஆண்டு திருக்குறள் தூதர் பட்டம் பெற்றதன் பின்னர் என் வாழ்வு திருக்குறளுடன் தொடர்ந்து நடந்து செல்கின்றது. 2025 தை மாதத்தில் கனடாவில் 100 மாநாடு என்னும் தலைப்பில் நாடு பற்றிய சிந்தனைகள் என்னும் தலைப்பில் கனடா பொறுப்பாளராக இருந்து இணைப்பு கொடுத்து திருக்குறள் மாநாடு நிகழ்த்தி மகிழ்ந்தேன். அதேவேளை கடந்த ஜூன் மாதத்தில் லண்டன் வாழ் அமரர் திரு சிவாபிள்ளை அவர்களின் வேண்டுதலின்படி இங்கிலாந்து சென்று லண்டனில் ஆக்ஸ்போர்ட் நகரில் நடந்த திருவள்ளுவர் சிலை திறப்பின் போது நான் கடவுள் வாழ்த்து பாடினேன். மேலும் என் இல்லத்தில் திருவள்ளுவர் சிலை வைத்து தினமும் திருவள்ளுவரை வணங்கி திருக்குறள் பாடியும் வருகின்றேன். 100வது மாநாட்டில் வாசிக்கும் வழிகாட்டிகளுக்கு 3 வழிகாட்டு உரைகள் நிகழ்த்தினேன். 100 மாநாட்டுக்கு கனடா பொறுப்பாளராக இருந்து இணைய தொடர்பு கொடுத்து சிறப்பாக நடத்தி முடித்தேன். 6வது உலக திருக்குறள் மாநாடு கனடாவில் நடந்த போது 3 நாட்களும் கலந்து கொண்டு திருக்குறளும் திருவிவிலியமும் எனும் தலைப்பில் ஆய்வு கட்டுரைகள் வழங்கினேன். இங்கே கனடாவுக்கு வருகை தந்திருந்த திரு ஜோன்ஸ் தம்பதியினர் மற்றும் சிலரை விமான நிலையத்திலிருந்து வரவேற்று அழைத்து வந்தது முதல் மாநாட்டு விழாவுக்கு வந்தவர்களை விருந்தோம்பி வேண்டிய உதவிகள் செய்து வழிகாட்டினேன். இங்கு வந்த ஜப்பான் தமிழரான திருக்குறள் அறிஞர் தோமஸ் இத்தோஸ்கி அவர்களது திருக்குறள் நூல் மொழிமாற்று நூலையும் எனது திருக்குறள் உரை ஆய்வு வழிகாட்டி நூல்களையும் விற்பனை செய்தேன். அந்த மாநாட்டிலே உலக திருக்குறள் மையத்தின் கனடா பொறுப்பாளராக இருப்பதனால் செம்பதிப்பு உரை நிகழ்வில் பங்கு பெற்றி வருகின்றேன். திருக்குறள் உரை நூலும் வழிகாட்டி நூலும் வழங்கினேன். பல விருதுகளையும் பெற்றிருக்கின்றேன். திருக்குறள் கற்கும் மாணவர்களுக்கு என் உரை நூல்களை அன்பளித்து வருகின்றேன். என் வழிகாட்டி நூல்களை பல அறிஞர்களுக்கு அன்பளித்து வருகின்றேன். சாந்தி மோகன்ராசு அம்மா நினைவு பண்பாக்கள், உலக பேரொளி திருக்குறள் கவிதை, அமரர் செல்வி முருகேசன் அவர்களுக்கு இரங்கல் கவிதை போன்றன எழுதி இசைப்பாடல்கள் எழுதி பாடியுள்ளேன். கவிதை செம்மல் விருது, ஒப்பாய்வு செம்மல் விருது என பல விருதுகளையும் பெற்றுள்ளேன். கட்டுரைகளாக பகவத்கீதையின் காலம், திருக்குறளிலும் ரிக்வேதத்திலும் அடிமையாக்கல், தமிழக அகழ்வாய்வுகளும் சிந்துவெளி நாகரிகமும் எனும் கட்டுரைகள் எழுதி வாசித்துள்ளேன். மற்றும் திருக்குறள் முனைவப்பட்ட ஆய்வாளர் ஜோதி மீனாட்சி அம்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து கடமையாற்றி வருகின்றேன். மேலும் இழப்பின், அறியா, அழுத, இல்லார்க்கு, உலகத்தோடு என்னும் ஈர்ப்பு சொற்கள் கொண்ட திருக்குறள்களுக்கு 10 பக்க உரைகள் எழுதி வாசிப்பதுடன் தினமும் பங்கெடுத்தும் வருகின்றேன். இங்குள்ள மாணவர்களுக்கு, உலக திருக்குறள் மையத்து மாணவர்களுக்கு, சமுதாய மையத்து மாணவர்களுக்கு தினமும் திருக்குறள் நினைவாற்றல் பயிற்சி அளித்து வருகின்றேன். இப்படி என் பணிகள் தொடர்கின்றன. இனிவரும் காலங்களிலும் நான் திருக்குறள் பணியை தொடர்வேன் என உறுதி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக அடியேன் நான் என்னுடைய திருக்குறள் பணிகளை உங்கள் முன் பகிர விளைகிறேன். ஒன்றே உலகம் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும், என்னை வழிநடத்தும் வள்ளுவர் பெருமதகைக்கும் மற்றும் என்னை இன்றும் செதுக்கிக் கொண்டு உலகிற்கு திருக்குறளை வழிநடத்தி செல்லும் செம்மொழி விருதாளர் பேராசிரியர் முனைவர் கு. மோகனராஸ் ஐயா அவர்களை வணங்கி தொடங்குகிறேன். முனைவர் மு. ரா. ஸ்ரீரோஹிணி, சொந்த ஊர் ஈரோடு, துபாயில் 12 வருடமாக வசிப்பிடம். 2000 ஆண்டு மாணவியாக பயின்றும் 2014 தொடர்ந்து அமீரகத்தில் திருக்குறள் பணிகளில் செயலாற்று படைகளில் இணைந்தும் மற்றும் உலக திருக்குறள் மையத்தில் மூதறிஞர் குழு, பரப்புரை குழு மற்றும் குறள் அறம் வலைத்தளம் இயக்குனராக முதன்மை பொறுப்பாளரை எடுத்து செயல்பட்டு நடத்தி வருகிறேன். ஷார்ஜா சர்வதேச உலக புத்தக கண்காட்சியில் ஓலைச்சுவடியில் அரபு மொழியிலும் தமிழ் மொழியிலும் திருக்குறளை வெளியீடு செய்துள்ளேன்.
24 மணி நேரம் 24 நாடுகள் 7 கண்டங்களிலிருந்து குரல் நெறி மூலம் தொடர்ந்து விழிப்புணர்வு நடத்தியுள்ளேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பமை மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் துபாய் வந்திருந்த பொழுது திருக்குறளின் முக்கியத்துவத்தை 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் அதை இசை நாடகமாக அணிவகுப்பு செய்து பிரம்மாண்டமாக சாதனை மேடை அமைத்துள்ளேன். உலக அளவில் கல்வி திருக்குறள் புத்தக மாநாடு துபாயில் நடத்தியுள்ளேன். அமீரக தமிழ் மாணவ மாணவியருக்கு தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் தினமும் திருக்குறளியர் அணியாக பயிற்றுவித்து வருகிறேன். திருவள்ளுவர் திருக்கோயில் அமைத்துள்ளேன். 2025ஆம் ஆண்டு 95 நாடுகளில் இருந்து உலக சாதனை மாநாடாக முதன்மை பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தியுள்ளேன். அதில் துபாயில் அமீரகத்தில் 7 இடங்களில் பதிவு செய்தும் 133 மாணவர்கள், 133 திருக்குறள் முற்றோதல், 133 திருக்குறள் கதைகள், 133 திருக்குறள் ஓவியங்கள், 1330க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்களை இணைத்து இங்கு முதலாக உலக திருக்குறள் மாநாடாக இங்கு இடம்பெற்றுள்ளேன். ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதலாக திருவள்ளுவர் சிலையை திறப்பு செய்து வரலாற்று சாதனையில் இடம்பெற செய்துள்ளேன். திருக்குறளில் உள்ள திருக்குறளை வெண்பாக்களாக இயற்ற பள்ளி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி முதல் இயக்க திட்டத்தை நடத்தியுள்ளேன். உலக திருக்குறள் மைய மாநாட்டில் இணைய வழியிலும் வள்ளுவர் கோட்டத்திலும் கவிதை, ஆய்வு கட்டுரை செயல்பாட்டில் வழங்கியிருக்கிறேன். உலக திருக்குறள் மையம் முனைவர் பட்ட ஆய்வு வழிகாட்டுநராக இயங்கி கொண்டிருக்கிறேன். உலக திருக்குறள் மையம் செம்பதிப்பு குழுவிலும் மற்றும் இணைய நிகழ்வு இணைப்பிலும் செயல்பாட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய புத்தகம் குறளும் மொழியும் என்ற புத்தகம் ஈரோடு அரசு கல்லூரியில் இளநிலை பட்ட மாணவ மாணவியருக்கு பாடப்பிரிவில் இணைத்துள்ளதாக சாதனை படைத்துள்ளேன். குறளும் பொருளுமாக தினமும் எழுதி வருகிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் திருக்குறள் ஆய்வாளர்களை அமீரகத்தில் இணைய வழியில் இணைத்து அவர்களுக்கு ஆய்வு பயிற்சியை முனைவர் மோகனராச ஐயா அவர்களின் வழிநடத்துதல் கீழ் நான் நடத்தி வருகிறேன். உயர் ஆளுமை, தொண்டர் விருது, ஒப்பாய்வு, ஆய்வு செம்மல், அமீரக அரசு ஆய்வாளர் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளேன். மேலும் இந்த உலக திருக்குறள் மையமும் இணைந்து மற்றும் திருக்குறள் தொடர்பாக எல்லா செயல்களிலும் தொண்டாற்றி செய்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் திருவள்ளுவர் பாடலும் திருக்குறள் சொல்லிதான் இங்கு இருக்கும் நிகழ்வுகளை நான் வழியில் தொடர்கிறேன். மேலும் தொடர்வேன் என்று கூறி வாழும் வள்ளுவரை வணங்கி விடை பெறுகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி.